பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இப்ப டிவில நம்ம ஒரு படம் பார்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படிங்கிறது இப்ப பாட்டு கேட்கறது அதிகரிச்சிருக்கு. எப்ப பாரு எங்க அப்பா அம்மாலாம் பழைய பாட்டா கேட்கறானோ. நக்குல் சொல்றது கரெக்ட் தானே. இந்த பசங்களுக்கு பழைய பாட்டுடைய அற்புதமே புரியலையே. ஏன்னா இவங்க இதெல்லாம் பாட்டான்னு கேட்கறானுங்க. அப்படி இவங்க எப்படி புரிய வைக்கிறது? போதும் பழைய பாட்டு போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். பாட முயற்சி பண்ணி கடைசியில பார்த்தோம்னா பயங்கரமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. What nonsense you are talking about me? உங்க ஜெனரேஷனுக்கு முதல்ல எது பழைய பாட்டுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் தான் சொல்ல என்னினிய பொன்னிலாவே, குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா? அதுவே பழைய பாட்டு. தென்றல் உறங்கிய போதும் அப்படின்னு இருப்பேன். ஆனா உண்மையிலேயே பழைய பாட்டு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அப்பன் என்னடி ஆத்தா என்னடி ஒப்புக்கு தானடி. Something wrong. இது ரொம்ப பழசு போல் இருக்கு, எனக்கே தெரியலையே. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. சம்சாரம் அது மின்சாரம். இது ஆக்சுவலா உங்க அப்பா ஏதோ பர்சனல் கார்டுல பாடுறாருன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்றாங்க சிங்க குட்டி. சாங் அப்ப எப்ப பாடுவார் அந்த சிச்சுவேஷன் சாங் ஒன்னு கிரியேட் பண்ணுவார் சார். யப்பா ஒரு பேச்சு சொன்னப்பா கோர்த்து விட்டு போயிராத யார்ட்டியா. அம்மாக்கும் பாட்டிக்கும் வாக்குவாதம் வரும் சார். அது ஒரு மாமியார் மருமக சண்டை. அடி பாவி என்னைய வாடி அடிக்கிறே. பாறாங்கல்ல பெத்து போட்டா பாசம் ஏறுமா. அவர் உனக்கு பாடுறாருமா இந்த பாட்டை, தெரியலையா? இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. உண்மையாவே இந்த பாட்டை நீங்க யாருக்காக பாடுறீங்க? மனைவிக்கும் எங்க அம்மாவுக்கு தான். ஸ்மார்ட் பாய். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய். லைட்டா வீட்டில் ஏதாவது சண்டை வந்தாலே அந்த பாட்டை போட்டு நம்ம நக்கல் பண்ண வேண்டியது. அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டும் பழைய பாட்டு. அதுவே பழைய பாட்டு தான். I fool of the idiot of the fool of the ass. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் ஜீன்ஸ் மாதிரி. மை காட், யார் இந்த பையன்? வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி தளபதி. தென்றல் வந்து தீண்டும் ஒரே கண்மூடி திறக்கும் போது. Everybody. இந்த பாட்டு கேட்கறன்னு ஆசை எனக்கு, அதை வச்சாலே வேணாங்கிறாங்க. பாடம் சொல்லவா பறந்து செல்லவா. பாட்டு போடுவீங்களா நீங்களே பாடுவீங்களா? யார் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்? நீதானா? நீங்களே பாடுவீங்கன்னா நானே நேரத்துக்குன்னு சொல்லிடுவேன். என்ன கலாய்க்கிறாராமா? இது ராமராஜன் பாடின மாதிரி இல்ல, அந்த மாடே பாடின மாதிரி இருக்குது. ஒரு குழந்தை பாடும் தாலாட்டு. ஏன்டா அப்படி பாக்குற? என்ன பாட்ட ஆரம்பிச்சாலே நிறுத்து 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 போதும், அதை கேட்காது. செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஏமா ஓப்பனிங்லேயே நிறுத்த சொல்லிடுறீங்க? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். முகமும் ஒரே மாதிரி இருக்கும், ஹாப்பியும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த காலத்துல ஒரு வைப் இல்ல. ஏண்டா வேணுனே பண்ணுவேடா. தேன் சிந்து தேவானம் உன்னை என்னை. எனக்கு என்னமோ உங்களுக்கு பழைய பாட்டு மேல கோபம் இல்ல சார். வாய்ஸ் சரியில்லை சார். அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன? அப்படின்னு போயிடணும். அவங்க இது 20 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க வாய்ஸ் போயிடுச்சுன்னு. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதாடா? பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. இந்த பாட்டு அந்த பாட்டு இல்ல சார். இளையராஜா கிட்ட போனீங்கனாலே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க என் பசங்க. ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால அடிப்பாங்க. டிஎம்எஸ்க்கு போனேன்னா என் மனைவியும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. பாட்டு கேட்டுட்டு பாட்டை மட்டும் கேட்டா பரவாயில்ல, அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க மணிக்கணக்கா. ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். எனக்கு வந்து புரட்சி தலைவருடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும், தத்துவ பாட்டுலாம். அது நிறைய நான் கேட்பேன், ஆனா விட மாட்டாங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இதுதான் சார் பிரச்சனையே. நாங்களாம் ஒரு பாட்டை கேட்டோமா வைப் பண்ணோமா போனோமான்னு இருக்கிறோம். கொஞ்சம் மேலவா இப்படி வாய்க்கு ஏறுவா. அந்த தத்துவத்தை பத்தி ஸ்லாகிச்சு பேசினா அவங்க கேட்பாங்க.
கால் போன போக்கிலே மனம் போகலாம். லவ் பண்ணி விடாத, இதானே உங்க ஐடியா. சூப்பர் போலீஸ் சார், நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதானப்பா அதோட ஐடியா. அதேதான் சார். அதானடா அதேதான். என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிருவேன். அதானடா அதேதான். ஆக நான் இல்லை தாயே அப்படின்னு பாடுவேங்க சார். அது அடுத்த லைன் எல்லாம் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. பாடுவேங்க சார். அது ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க அழுவீங்க, நீங்க பாட்டை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. முடியலடா. அவங்க நார்மலா பாடினா பரவாயில்ல, ஜானகி அம்மான் மனசுல அவங்களுக்கு நினைப்பு வேற. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது. ஏதோ ஒரு மாதிரி அவங்க தான் சிங்கரு. உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருந்தா சித்ரா தேவி பிரியாவின் இளைய நிலா இசைக்குழு ஒன்று ஆரம்பிச்சு மேலே ஏறி பாட வருவேன். பாட்டு கேட்டுட்டே இருந்தாதான் ஏதாவது வேலை பார்க்க முடியுங்க சார். ஒரு வேலை செய்யறாங்கன்னு கேளுங்க சார் வீட்டுல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எல்லா வேலையும் நான் தான் சார் பார்ப்பேன். சார் என் பையன்கிட்ட வந்து லைஃப்ல நல்லா முன்னுக்கு வரேன்டா, அதனால உனக்கு பாட்டுலாம் கேட்டேன். ஒரு அளவுக்கு மேல பண்ண வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். நீ எங்க போன? இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. எனக்கு என்ன புரியலன்னா, எதுக்கு மோட்டிவேஷன் சாங்கா பாடி உசுர் எடுக்கிறீங்க? முடியலடா. இந்த பாட்டை தூங்கும்போது பாடினா கூட பரவாயில்ல. ஜிம்ல போறாரு சார் இந்த பாட்டு போய். ஏய், நீங்களா எங்க இருந்து வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் சலை தானே வைக்கணும். பழைய பாட்டு கேட்கும்போது எனர்ஜி நல்லா லைஃப்ல வந்து. சரி, அதான் நான் சொல்ல, பழைய பாட்டுல ஒரு எனர்ஜியான ஒரு பாட்டு சொல்லுங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் மறுபடியும் இதுவும் ஒரு அட்வைஸ் பாட்டு. ஜாலியா இருக்கணும்ல, அப்படிதான் ஒரு பாட்டு பாடுங்க. ஜோஷா ஒரு பாட்டு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. வல்ல, ஏன்னா அப்படி சொல்லவே இல்ல. பாடா அண்ணா குமார், அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா நான் ஒரு பாட்டு சொல்லவாப்பா? தம்பி பாருங்க. ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். இது பாட்டு அனுபவி ராஜா. இது பிடிச்சிருக்காதே உனக்கு? இது நல்ல வைபா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்ல வைபா இருக்கு. எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. என்னதான் நடக்கும் நடக்கட்டும், அதுவும் விரக்தி. அடுத்தது விரக்தி. சொல்லுங்க, நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன். பேசாதீங்க, சொல்லுங்க. இல்ல நகைய பேசாதீங்க, சொல்லுங்க. விரக்தி. அப்புறம் காதலின். அடுத்தது இது உங்க லவ் ஃபெயிலியர். இளமை என்னும் வார்த்தையில் தொடங்கள். நீங்க லால ஆரம்பிக்கணும். மயில முடிஞ்சிருக்கு, நீங்க மயில ஆரம்பிங்க. மைனா நாள முடிச்சிருக்காங்க. நாள நானாக நான் இல்லை. நீங்க அப்ப தாய் தான். முடியல முடியல. ஏன் பிறந்தா ஏல முடிச்சிருக்காங்க. ஏல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஒரு ஆங்கரை 18 வருஷமா அப்படி பேசுற ஒருத்தர கடைசியில் அந்த என்னடா நடக்குது? அப்ப கூட சீரியஸ் ஆயிடுத்து. நீங்க பாருங்க. அட பாவீங்களா? யோ, ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு இருக்க?